நிழலின் அருமை வெயிலிலே என்பது நம் தமிழ் பழமொழி. ஆம், அநேக வேளைகளில் நாம் கஷ்டப்படுவது நமக்கு நல்லதாகவும், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவுவதாகவும், நமக்கு கிடைக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளும் மனமுடையவர்களாகவும் மாற்றும். இன்றும் அப்படி இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்ற கசப்பான அனுபவத்தையும், அந்த கசப்பு அவர்கள் வாழ்வில் அடுத்து வந்த இனிமையை எப்படி மதுரமாக மாற்றியது என்றும் பார்க்க போகிறோம். வாருங்கள், தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அருமையானவர்களே, இன்று நாம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 16ஆம் அதிகாரம் 24 வரையிலுள்ள வசனங்களை தியானிக்க போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நேமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கடலின் மறுபுறத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட இரண்டாவது அனுபவம் மாராவின் கசப்பான தண்ணீராகும். அவர்கள் வனாந்திரத்திற்குள்ளே 3 நாள் பிரயாணம் செய்திருந்ததால் தாகமாயிருந்தார்கள். இறுதியாக அவர்கள் தண்ணீரின் அருகிலே வந்தபொழுது அது குடிக்க முடியாதபடி கசப்பாயிருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் இப்பொழுது மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாரா என்பது தேவன் அவர்களை வழிநடத்திய அந்த பாதையிலே தான் இருந்தது. அதை தேவனே அவர்களுக்காக குறித்திருந்தார் என்று சொல்லலாம். நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் மாரா என்னும் சூழ்நிலையிலே ஒயாசிஸ் என்னும் சோலை ஒரு சாதாரண கிறிஸ்தவ அனுபவமே ஆகும். ஒரு கிறிஸ்தவனுக்கு கசப்பான அனுபவம் வரும் பொழுது அது குழப்பத்தையும் திகைப்பையும் உண்டாக்குகிறது. சிலர் தேவன் ஏன் இதை எனக்கு அனுமதிக்கிறார் என்று கேட்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சில காரியங்கள் சம்பவிக்கின்றன என்று என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் அவர்களை தண்டிக்கவில்லை என்பதை நான் அறிவேன். அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஏதோ ஒன்றிற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பாதையிலையும் ஒவ்வொரு விசுவாசியின் பாதையிலையும் ஒரு மாறா இருக்கிறது. இதையெல்லாம் தேவனே திட்டமிட்டிருக்கிறார். ஒரு ஆங்கில பழமொழி இவ்வாறு சொல்லுகிறது, டிஸப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் காட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். அதாவது ஏமாற்றங்கள் என்பவை தேவன் தீர்மானித்த நேரங்கள் தான். இது உண்மை என்பதை நானும் கண்டறிந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு வாலிபர் போதகரிடத்தில் வந்து, நான் பள்ளிக்கு சென்று மிஷினரி ஊழியத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்த விரும்பினேன். ஆனால் என் தந்தை இறந்து விட்டதால் என் தாயாரை ஆதரிக்க நான் உதவ வேண்டியதாயிற்று. அதனால் என்னால் வேதாம கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை என்று கூறினார். அது அவருக்கு ஒரு மாராவின் அனுபவம்தான். ஒரு திருச்சபையிலே சிறுவர் ஊழிய பிரிவின் கண்காணிப்பாளராக இருந்து ஒரு அழகான, அன்பான, எதற்கும் குறை கூறாத ஒரு இளம் பெண் இருந்தார்கள். அவர்களுக்கு வயதிற்கு மீறி தலைமுடி நரைத்திருந்தது. ஒரு நாள் போதகர் அதற்கு காரணம் என்ன என்று விசாரித்தார். அந்த சபையில் இருந்த மிக சிறந்த வாலிபர்களிலே ஒருவனுடன் அவளுக்கு திருமணம் நியமிக்கப்பட்டிருந்தது என்றும் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ள இருந்த நேரத்தில் இராணுவத்திலிருந்த அவருக்கு போருக்கு அழைக்கப்பட்டு அங்கே போரிலே கொல்லப்பட்டு விட்டார். அந்த அதிர்ச்சி அவருடைய தலைமுடியை நரைக்க செய்து விட்டது என்று சொன்னார்கள். அதுதான் அவளுடைய வாழ்க்கையின் மாறா ஆகும். அருமையான சகோதரனை, சகோதரியே, நம் வாழ்க்கையிலேயும் பல ஏமாற்றங்களும் தடைகளும் துக்கங்களும் நிறைந்திருக்கின்றன. வாழ்க்கை ஒரு ஜிக்ஸா பசில் போல இருக்கிறது. ஆம், ஒரு புதிர் விளையாட்டின் துண்டுகளைப் போல உங்கள் திட்டங்கள் சிதறடிக்கப்படலாம். சிறு வயதிலேயே நம் குழந்தையை நாம் இழந்திருக்கலாம். ஆம், நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் உண்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அவற்றை தட்டி கழிக்க முடியாது. அவற்றை சுற்றி போகவோ தாண்டி செல்லவோ அல்லது அவற்றின் கீழே சுரங்கப்பாதை அமைத்து கடந்து செல்லவோ உங்களால் முடியாது. தேவன் சூட்டுக்கோலை பயன்படுத்துகிறார். சில இடங்களிலே கன்றுகளுக்கு சூடு போடுவார்கள்.
அந்த சிறிய கன்றுகளின் மேலே சூட்டுக்கோலை வைக்கும் பொழுது அது எவ்வளோ பலமாக கத்தும் இல்லையா? அது கத்துவதை கேட்கும் பொழுது அதை கவனிப்பவர்களுக்கு ஒருவித சோகம் ஏற்படும். ஆனால் அதன் பிறகு அது யாருக்கு சொந்தமானது என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஒரு கன்றுக்கு சூடு போடப்பட்ட பிறகு அது காணாமல் போகாது. தேவன் இன்றைக்கும் நமக்கு அதையேத்தான் செய்கிறார். மாறாவின் கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றியது எது? தண்ணீருக்குள் போடப்பட்ட ஒரு மரம் அதை இனிப்பாக மாற்றியது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயும் இதே சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தின் மேலே, அதாவது சிலுவை மரத்திலே மரித்தார். அந்த சிலுவை தான் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை இனிப்பாக மாற்றுகிறது. அவர் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தின் கூர்மையை அகற்றிவிட்டார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சிலுவையே நம் வாழ்க்கையின் மாறா போன்ற கசப்பான அனுபவங்களை இனிப்பாக மாற்றுகிறது. தொடர்ந்து கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஏலீம் என்பது ஏராளமான ஆசீர்வாதமும் கனிந்த பலனும் நிறைந்த ஒரு இடமாயிருந்தது. அங்கே 70 பேரீச்ச மரங்களும் 12 நீரூற்றுகளும் இருந்தன. மாறாவின் கசப்பிற்கு பிறகு தேவன் தம்முடைய ஜனங்களை ஏலீமுக்கு அழைத்து வந்தார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்றுதான் வசனம் கூறுகிறது. சீமோன் பேதுரு உட்காவலறையிலே அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவதூதன் கதவை திறக்கப் போகிறான். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அடிபட்டவர்களாயிருக்கலாம். ஆனால் ஒரு நிலநடுக்கம் அவர்களை விடுவிக்கும். இன்றைக்கு இஸ்ரவேலர்களின் பாதையிலேயும் ஒரு மாறா இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, அங்கே ஒரு ஏலீமும் இருக்கிறது. பயனுள்ள வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் மாறாவிற்கு பின்னர் தான் வருகிறது. யோசேப்புக்கு அந்த அனுபவம் இருந்தது, ஞாபகம் இருக்கிறதா? மோசேக்கும் அந்த அனுபவம் இருந்தது, எலியாவுக்கும் இருந்தது, தாவீதுக்கும் இருந்தது, அதோனிராம் ஜட்சனுக்கு இருந்தது, ஜான் பேட்டன் அவர்களுக்கு இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் கூட அது இருக்கும். ஒவ்வொரு மாறாவிற்கும் அப்பாலே ஒரு ஏலீம் இருக்கிறது. ஒவ்வொரு நிழலுக்கும் அப்பால் ஒரு ஏலீம் இருக்கிறது. ஒவ்வொரு மேகத்திற்கும் அப்பால் சூரியன் இருக்கிறது. ஒவ்வொரு இருளுக்கும் அப்பால் வெளிச்சம் இருக்கிறது. ஒவ்வொரு சோதனைக்கும் அப்பால் ஒரு வெற்றி இருக்கிறது. மற்றும் ஒவ்வொரு புயலுக்கும் அப்பாலே ஒரு வானவில் இருக்கிறது. ஜார்ஜ் மேதிசன் எழுதும் பொழுது, மழையின் ஊடே நான் வானவில்லை காண்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். தேவன் நம்மை இப்படித்தான் நடத்துகிறார். நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியே இவைகள் எல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு சம்பவித்தன. சரி, இப்பொழுது நாம் யாத்திராமம் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து வருவோம். உணவு இல்லாததால் இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் மன்னாவையும் காடைகளையும் கொடுக்கிறார். மன்னா விவரிக்கப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. இஸ்ரவேலருக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்படுகிறது. இவற்றை பற்றி இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் இஸ்ரவேல் தேசத்தாரின் அனுபவங்களை குறித்து படித்து வருகிறோம். அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்து சீனாய் மலையை வந்தடைவதற்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய அனுபவத்தோடு ஒப்பிடக்கூடிய 7 அனுபவங்கள் வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை அவர்கள் மோசேயின் பாடலை பாடினார்கள். தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் நடந்தார்கள். தண்ணீர் கசப்பாக இருந்த மாறாவுக்கு வந்தார்கள். பின்னர் தண்ணீரும் மரங்களும் ஏராளமாக இருந்த ஏலீமுக்கு பிரயாணம் செய்தார்கள். ஏலீம் என்பது கனிதரும் ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தின் அடையாளமாகும். மேலும் தேவன் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து வருவதாக வாக்குத்தத்தம் செய்கிறார். இப்பொழுது நாம் சீனாய் வனாந்தரத்திற்கும் மன்னா மற்றும் காடைகள் கொடுக்கப்படும் பகுதிக்கும் வருகிறோம். மேலும் கிறிஸ்துவே ஜீவ அப்பம் என்பதையும் இங்கே நாம் கண்டடைய போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து
நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டு ஏறக்குறைய 2.5 மாதங்களே ஆகியிருந்தன. அவர்கள் செங்கடலுக்கு வந்தபோதே முறுமுறுக்க தொடங்கினார்கள். அவர்கள் கடலை கடந்த பொழுது மோசேயின் பாடலாகிய மீட்பின் பாடலை பாடினார்கள். ஆனால் அதற்குள்ளே அவர்கள் மீண்டும் முறுமுறுத்து வனாந்தரத்தின் புலம்பல் பாடலை பாடத் தொடங்கிவிட்டார்கள். நாம் அவர்களை எதற்கெடுத்தாலும் குறை கூறுகிற ஒரு கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற விரும்பினார்கள். ஆனால் வனாந்தரத்திற்குள்ளே பிரயாணம் செய்த பிறகு அவர்களுக்கு தண்ணீரும் உணவும் பற்றாக்குறையான போது அவர்கள் குறை கூற தொடங்குகிறார்கள். அவர்கள் எகிப்தின் இறைச்சி பானைகளை நினைவு கூர்ந்து அவற்றிற்காக ஏங்கினார்கள். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்ல விரும்புகிற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். நம்மில பலருக்கும் அந்த சோதனை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இருந்த போதுகிற இடத்துல ஒரு மனிதர் தான் மதுபானம் விற்று மதுவுக்கு அடிமையான வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டதாக கூறினார். அவர் வசித்த பகுதியிலே உள்ள ஒவ்வொரு மதுபான கடையும் அவர் அறிந்திருந்தார். அவர் மனம் திரும்பிய பொழுது தான் ரட்சிக்கப்பட்டது முதல் சில மாதங்களுக்கு அந்த இடங்களின் வழியே கடந்து செல்லக்கூட அவர் துணியவில்லை. ஏனென்றால் தான் உள்ளே சென்று விடுவோம் என்று அவர் அறிந்திருந்தார். அவர், நான் அந்த பழைய இறைச்சி பானைகளை திரும்பி பார்த்தேன், ஆனால் தேவனுக்கு நன்றி, இன்றைக்கு நான் அவற்றை வெறுக்கிறேன் என்று கூறினார். அடுத்ததாக தேவன் தமது ஜனங்களை போஷிக்க மன்னாவையும் காடைகளையும் வழங்குவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை பட்டினியாக போட ஒருபொழுதும் நினைப்பதில்லை. அவர்களை வனாந்தரத்தின் வழியாய் வழிநடத்துவதே அவருடைய திட்டமாக இருந்தது. மேலும் அவர்களை பராமரிப்பதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2 சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். மோசேயும் ஆரோனும் சபையாரை பார்த்து, நீங்கள் ஏன் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீர்கள்? நாங்கள் வெறும் மனிதர்கள்தான். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களால் உங்களுக்கு உணவளிக்க முடியாது. தேவன் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார். இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்த ஒவ்வொரு முறையும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. எதற்கெடுத்தாலும் குறை கூறி முறுமுறுத்து குற்றம் கண்டுபிடிக்கிற கிறிஸ்தவர்களை தேவனுக்கு பிடிப்பதில்லை என்பதை இது நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கு சபைகள் முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்களால் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் முறுமுறுக்கவும் குறை கூறவும் வம்பளக்கவும் வேண்டிய ஒரு சபையிலே இருந்தால் அங்கிருந்து வெளியேறி வேறு எங்காவது சென்று விடுங்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். சபையில் உள்ள காரியங்களை பற்றி குறை கூற தொடங்கும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். போதகர் நீங்கள் நினைப்பது போல உங்களிடத்தில் அன்பாக பழகவில்லை என்றோ, அல்லது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றோ, அல்லது சமீப காலமாக அவர் உங்களை வந்து சந்திக்கவில்லை என்றோ அவரை பற்றி குறை கூறுகிறீர்களா? நீங்கள் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீர்களா? அவர் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதினாலும் உங்கள் சபையிலே தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துவதனாலும் அல்லவா நீங்கள் உண்மையில் தேவனுக்கு எதிராக பேசுகிறீர்கள். சில சமயங்களிலே போதகர்களும் முறுமுறுப்பது உண்டு.
நாம் அனைவரும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை தேவன் எவ்வளவாய் வெறுக்கிறார் தெரியுமா? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை பாருங்கள். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்கிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மன்னாவை மாத்திரம் கொடுக்காமல் காடைகளையும் அனுப்பினார். அவர்கள் சுடப்பட்ட அப்பங்களின் மீதோ அல்லது மன்னாவின் மீதோ காடைகளை வைத்து சாப்பிட்டார்கள். அது மிகவும் ருசியான உணவாக இருந்தது. இங்கே இஸ்ரவேலர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்ட மன்னாவை பற்றி விவரிக்கப்பட்டு அவை சேகரிக்கப்பட வேண்டிய வழிமுறைகளும் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணம் செய்த பொழுது மன்னா அவருடைய ஜீவாதார உணவாய் இருந்தது. பாருங்கள், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிக்கிறேன். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேலர்கள் அந்தந்த நாளுக்கு தேவையான மன்னாவை மாத்திரம் சேகரிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பாருங்கள், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். பேராசைக்காரனுக்கு அவனுடைய பங்கை காட்டிலும் அதிகமாக கிடைக்கவில்லை. நடந்தது என்ன? கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை பாருங்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். மன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலே சேகரிக்கப்பட வேண்டியது இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் அதை தனித்தனியாக சேகரிக்க வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருக்க வேண்டியது இருந்தது. மன்னா என்பது ஜீவ அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை உள்ள வசனங்கள் இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. கவனிகள், வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். தொடர்ந்து ஓய்வு நாளிலே நடப்பதை கவனியுங்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 22 வசனம் முதல் 24 வசனம் வரை. 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 அத்தனை ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான்,
நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாயிருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. தேவன் அன்றாட தேவைகளை நாளுக்கு நாள் சந்தித்து வந்தார். ஆனால் ஓய்வு நாளுக்கு முன்பாக அவர்கள் 2 நாட்களுக்கு தேவையானதை சேகரிக்க வேண்டியது இருந்தது. மன்னா என்பது உலகத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை குறிப்பதாகும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான அப்பமாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவனையும் ஜீவாதாரத்தையும் தருகிறவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரமும் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்த காலத்தில் அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கீழே நாடுகளிலே கால்களில் ஏற்படும் வீக்கத்திற்கு முறையற்ற உணவு பழக்கமே ஒரு முக்கிய காரணம் என்று ஒரு மருத்துவ மிஷினரி கூறுகிறார். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணம் செய்யும் பொழுது அவருடைய கால்கள் வீங்காதபடிக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து விட்டமின்களையும் அந்த மன்னாவிலே கர்த்தர் கொடுத்திருந்தார். இது எத்தனை ஆச்சரியமான காரியம் இல்லையா? மன்னாவானது அவருடைய தேவைகளை நிறைவு செய்ய போதுமானதாக இருந்தது. இவ்வளவு நேரம் கவனமாய் என் வார்த்தைகளை கவனித்து கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைய தியான பகுதியிலே இருந்து நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய சில சத்தியங்களை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த யாத்திராமம் 15, 16ஆம் அதிகாரங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு கானானை நோக்கி பயணம் செய்யும் இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையினூடாக நம்முடைய அன்றாட விசுவாச பயணத்திற்கு தேவையான மிக ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த தியானத்தின் வழியாக தேவன் நம்ம இருதயங்களோடு பேசும் 3 முக்கியமான உண்மைகளை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். முதலாவதாக, கசப்பை இனிப்பாக்கும் சிலுவை. நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலே மாறா என்னும் கசப்பான அனுபவங்கள் தற்செயலாக நடப்பவை அல்ல, அவை தேவனால் திட்டமிடப்படுபவை. ஏமாற்றங்கள் என்பவை தேவனுடைய தீர்மானித்த நேரங்கள். நம் வாழ்க்கையிலே வரும் துக்கங்கள், நஷ்டங்கள் மற்றும் சோதனைகளின் வழியாய் தேவன் நம்மை தண்டிப்பதில்லை, மாறாக ஏதோ ஒரு மகிமையான காரியத்திற்காக நம்மை பக்குவப்படுத்துகிறார். மாறாவின் கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்ற அங்கே ஒரு மரம் போடப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய வேதனைகளை மாற்றி மதுரமாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த சிலுவை என்னும் மரம் நமக்கு உண்டு. மேலும் மாறா மட்டுமே நம் வாழ்க்கையின் முடிவல்ல, தேவன் நமக்கு ஒரு ஏலிமை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மாறாவின் கசப்பை கடந்த பின்னரே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் கொண்ட ஆசீர்வாதமான ஏலிமுக்கு தேவன் அவர்களை வழிநடத்தினார். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்றுதான் சங்கீதம் 35 சொல்கிறது. ஒவ்வொரு சோதனைக்கு அப்பாலும் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. இரண்டாவதாக, முறுமுறுப்பும் தேவ மகிமையும் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அற்புதங்களை கண்ட பிறகும் வனாந்தரத்தின் பற்றாக்குறைகளை கண்டபொழுது தங்களுக்குள்ளே முறுமுறுத்து பழைய எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கைக்கே திரும்ப ஏங்கினார்கள். பல நேரங்களிலே நாம் கூட நமக்கு வரும் சிறு சிறு சோதனைகளின் பொழுது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து தலைவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக, மறைமுகமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து விடுகிறோம். வேதத்திலே ஜனங்கள் முறுமுறுத்த பொழுதெல்லாம் தேவனுடைய கோபமும் மகிமையும் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். முறுமுறுக்கிற குணம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. எனவே குறைபாடுகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு முறுமுறுக்காமல் தேவனுடைய கரம் நம்மை நடத்தும் என்ற விசுவாசத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ கற்றுக்கொள்வோமா? மூன்றாவதாக, கிறிஸ்துவே நம் ஜீவ அப்பம். வனாந்தரத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த மன்னா என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. மன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலே தனித்தனியாக சேகரிக்கப்பட வேண்டியது இருந்தது போல, நாமும் அன்றாட விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான பலனை தேவ வார்த்தையின் மூலமும் ஜெபத்தின் மூலமும் தினமும் தனிப்பட்ட முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய மன்னா இன்றைய நாளுக்கு உதவாது. இஸ்ரவேலரின் வனாந்தர பிரயாணத்திலே அவருடைய கால்கள் வீங்காதபடி அவர்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் மன்னாவிலே ஆண்டவர் கொடுத்திருந்தது போல
நம்முடைய உலக பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ அப்பம் மாத்திரமே போதுமானவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை இன்று வனாந்தரத்தைப் போல வறண்டதாகவோ அல்லது மாறாவை போல கசப்பானதாகவோ காணப்படலாம். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் கசப்புகளை மதுரமாக்க சிலுவை நாதர் இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை போஷிக்க ஜீவ அப்பம் இருக்கிறது. இந்த வனாந்தர பிரயாணத்தின் வழியாய் தேவன் உங்களை ஆசீர்வாதமான ஏலிமுக்கு நேராக, நித்திய கானானுக்கு நேராக நிச்சயமாய் வழிநடத்துவார். தேவன் தாமே இந்த ஆவிக்குரிய சத்தியங்களின் மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பயன்படுத்துவாராக. ஆமென். சீன் வனாந்தரம் எங்கு உள்ளது? சீன் வனாந்தரம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ, ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே. ஆப்ஷன் பி, சீனாய் மலை அடிவாரம். ஆப்ஷன் சி, மாராவிற்கு அருகில். மாராவின் கசப்பை மதுரமாக மாற்றும் தேவன் இன்றும் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். நேரே எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் இல்லாத ஒன்றை எண்ணி முறுமுறுக்கும் இஸ்ரவேலரின் குணம் நம்மிடம் உள்ளதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த முறுமுறுப்பு இஸ்ரவேலரின் நீண்ட பயணத்திற்கு முக்கிய காரணமாகிவிட்டது. நாம் கவனமாக இருப்போம். நம்முடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலவா, அல்லது கட்டளைகளை மீறி மறுநாள் வரை மன்னாவை வைத்திருந்து நார வைத்த இஸ்ரவேலரை போன்றா? சற்று நம்மை நாமே ஆராய தேவன் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5.